வணக்கம் நண்பர்களே. திங்கட்கிழமை மார்க்கெட் செம்மையா கொட்டப் போகுது. வார் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால இந்தியன் மார்க்கெட் சரியான கிராஸ் ஆக போதுன்ட்டு, இந்த சோசியல் மீடியால ஏகப்பட்ட பேர் வீடியோ போட்டு நெறைய பேத்த பயமாத்தி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடக்குங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். அப்பயும் ஒரு குரூப் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி சுத்திட்டு இருந்துச்சு. கிராஸ் ஆக போதுன்ட்டு. கிராஸ் ஒண்ணும் ஆகல. இப்பயும் ஒரு குரூப் சுத்திட்டு இருக்குது. இத நெனச்சு இவங்களலாம் கண்டாவே எனக்கு அவ்ளோ கோவம் வருது. ஏன்னா, ட்ரேட் பண்றவங்களோட மைண்ட் செட்டுங்கிறது தெளிவா இருக்கணும். இந்த மாரி ஏகப்பட்ட வீடியோ போடுறது, இத நெறைய பேர் போய் பார்க்குறது, பார்த்துப்புட்டு ஐயய்யோ! இவங்க அத சொல்றாங்க, அவங்க அத சொல்றாங்கன்ட்டு பேனிக் ஆயிட்டு, இருக்கிற பணத்தெல்லாம் காலி பண்ணிட்டு எல்லாம் வெளிய வந்துர்றான். இந்த நெறைய பேர் லாஸ் ஆகுறதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, சோசியல் மீடியால போடுற ஏகப்பட்ட நியூஸ பார்த்துக்கிட்டு, இது நடக்குமா? நடந்துருன்ட்டு நம்புறது தான் முட்டாள்தனமான வேல. உங்களுக்குன்னு ஒரு லெவல் தெரிஞ்சுச்சு அப்டின்னா, அத டீசென்ட்டா வச்சுட்டு, அத வச்சு ட்ரேட் பண்ணுங்க. நான் பல டைம் இந்த விஷயத்த நான் சொல்ட்டேன். இன்னைக்கு காலையில கூட நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் ரீல்ஸ் பார்த்துக்கங்க. இந்த 24,700ங்கிறது சரியான ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். சப்போஸ் இது இறங்குச்சு அப்டின்னா, இந்த 24,615க்கும் 24,550க்கு தான் வரும். அப்பயும் நான் சொல்லியிருந்தேன், இந்த லெவல் வரதுங்க ரொம்ப ரொம்ப சான்சஸ் கம்மி தான். மறுபடியும் ரெக்கவர் ஆகும்னு நான் சொன்னேன். இப்ப பாருங்க, மார்க்கெட் கிராஸ்னா வார்னால தான் இந்த டவுன் இல்லன்னா எதுவும் கிடையாது. கிராஸ்னா காலைல இங்க டவுன்ல ஓப்பன் ஆனா இப்படியே கீழ கொட்டியிருக்கணும். இதுக்கு பேர் தான் கிராஸ். மார்க்கெட் கிராஸ் ஆகாம இங்க பாருங்க மேல நல்லா ஏறி ரெக்கவர் ஆகி திரும்ப ரெக்கவர் ஆயிருச்சு. இந்தியன் மார்க்கெட் கொட்டுறதுக்குலாம் வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. திரும்ப ரெக்கவரி ஆயிரும். ஓகேங்களா? இந்த பல பேர் சொல்ல நெனச்சுக்கிட்டு நீங்க உங்க பணத்த வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணும்போது ஒரு தெளிவான மைண்ட் செட்ல ட்ரேட் பண்ணுங்க. நீங்க இதில பாருங்க நெறைய பேர் இந்த குறுக்கு கோடு, அந்த கோடு, இந்த கோடு ஐய்யய்யோ! போட்டு சாவடிக்கிறாய்ங்க மார்க்கெட்ல பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு தான் வருது. பட் எனக்கு தெரிஞ்ச இந்த சீரிஸ் தான் நான் இத பல வருஷமா வச்சு நான் பண்ணிட்டுருக்கேன். என் கிளையன்ட்டுங்க நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு ஒன் டேவோட சார்ட் நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. ஏன் இந்த அளவுக்கு எனக்கு நடக்குன்னு நான் சொல்லிர்றேன் அதையும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். திரும்பவும் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ஒரு பெரிய கேண்டில்ங்கிறது நீங்க கால்குலேட் பண்ணிக்காதீங்க. ஏன் ரீசன்னா இது பட்ஜெட் டைம்ல நடந்தது. பட்ஜெட் டைம்ல அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும். இத நம்ம கால்குலேட் பண்ணிக்கவே கூடாது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்டின்னா, போன வருஷம் அக்டோபர் மாசம் ஒரு டவுன் ஆச்சு. இதுலேருந்து எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் போச்சு அப்படிங்கிறது இந்த அப்ப நான் ப்ரெடிக்ட் பண்ணி போட்டது தான். இது எப்போ உங்களுக்குன்னா 9வது மாசம் நடந்தது. ஓகேங்களா? 9 ஆமா 2024ல நடந்தது. 24ல நடந்தது. அப்பயிலேருந்து நான் ஒரு சில விஷயம்லாம் கத்துக்கிட்டு அது எல்லாத்தையும் பண்ணி நான் எல்லாத்தையும் போட்டுருக்கேன். ஓகேவா? அப்பயிலேருந்து மார்க்கெட் தெளிவா தான் இருக்குது. மார்க்கெட்லாம் பெருசாலாம் இறங்குறதுக்குலாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நெறைய பேர் சொல்றத கேட்காதீங்க. இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, இந்த மாரி தெரியாதவங்க ஏகப்பட்ட பேர் பணத்த லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய பேத்துக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க லாஸ் ஆகாம இந்த வீடியோ பார்த்து தப்பிச்சுக்குவீங்க. மத்தவங்களும் லாஸ் ஆகாம தப்பிக்கணும். நாம மட்டும் சம்பாரிச்சா பத்தாது. மத்தவங்களும் சம்பாதிக்க வைக்கணும். அதனால மத்தவங்களும் பேனிக் ஆகாம இருக்கிறதுக்கு, லெவல்ஸ்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு இத நீங்க அனுப்புங்க. இத தெரிஞ்சா அவங்க பேனிக் ஆகாம இருப்பாங்க. ஓகேங்களா? தேங்க் யூ நண்பர்களே.